எலெக்ஷன்ஸ் தமிழ்நாடு எலெக்ஷன் சட்டமன்ற தேர்தல் வந்து 2026 வருதுங்க. ஸோ வந்து நிறையா எலெக்ஷன்ஸ் வருது. ஒவ்வொரு எலெக்ஷன்லையும் வந்து ஒவ்வொரு தொகுதியும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆக்ட்ரஸாக நிற்கிறாங்க புதுசாக. இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரபலமான விஜயங்களும் நிற்கிறாப்புல. ஸோ வந்து எப்போ போல் மக்கள் நிறைய கருத்து சொல்லக்கூடிய சீமான் சார் அவர் நிற்கிறாங்க. எப்போ போல் டிஎம்கே எல்லாம் வருது, பிஜேபி, காங்கிரஸ். ஸோ இதில் என்ன அப்படின்னா இதெல்லாம் இன்க்ரீஸ் ஆகுது ரைட்டுங்க. ஆனால் இதில் என்ன அப்படின்னா நோட்டாக்கு போடுற எண்ணிக்கையும் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது ஒவ்வொரு எலெக்ஷன்ஸும். ஸோ இது வந்து ஒரு சாமானிய பேச்சு கிடையாது. அதாவது என்னென்னா வந்து எனக்கு யார் வந்தாலும் பிரியம் இல்லை அப்படிங்கிறக்குண்டான வந்து நோட்டாக்கு வந்து ஒரு நம்பிக்கை இல்லாதன்னு சொல்லுவாங்க எலெக்ஷன் மேலே. ஸோ இது அதிகமாகுது. ஸோ வந்து இது அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா யார் வந்தாலுமே நம்ம நினைக்கிறது நடக்க போகிறது கிடையாது, நல்ல திட்டங்கள் வரப்போகிறது இல்லை அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் இருக்கிறவங்களாம் மேபி நோட்டாக்கு போடலாம். ஸோ வந்து இவங்களுக்கு அந்த நோட்டாக்கு போட்டு வேஸ்ட் பண்ணக்கூடிய அந்த ஓட்டுகளுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு யூஸ் பண்ண நோட்டாக்கு போகிறவங்களுக்கு தான் அந்த கருத்து அவங்களுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு இந்த ஓட்டை வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணக்கூடிய அருமையான ஒரு கருத்தை நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா வந்து இப்போது உங்களோட தொகுதியிலே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்களையும் ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சமூக ஆர்வலர்கள் வந்து நிறைய பேர் வந்து ஒவ்வொரு எலெக்ஷன் நிற்கிறாங்க. பப்ளிசிட்டி இல்லாமல் சுயேட்சை நிற்கிறாங்க. ஸோ நீங்கள் நோட்டாக்கு போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி சமூக ஆர்வலர்கள் நிறைய பேர் தொகுதியில் நிற்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து தேடி அவங்க கருத்து என்னென்னு தெரிஞ்சு அவங்களுக்கு ஓட்டு போட்டிங்கன்னா அந்த கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேசும் பொருளாக மாறும். உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் எந்த மாதிரியான உங்களுக்கு பிடிச்ச கருத்துக்கள், உங்களுக்கு பிடிச்ச ஒரு திட்டங்கள்லாம் வந்து கண்டிப்பாக அவங்ககிட்ட இருக்கும். என்ன பப்ளிசிட்டி இல்லாதனால தான் வந்து அது வெளியே வரது கிடையாது. ஸோ நீங்களாக தேடி போட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஓட்டுக்கள் அதிகப்படுத்தும் போது அவங்களுடைய நல்ல கருத்துக்கள் வந்து பேசும் பொருளாகும். நிறைய பேர்த்துக்கு வந்து ஓட்டு அதிகமான நிறைய பேருக்கு தெரிய வரும். ஸோ அந்த கருத்துக்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஜெயிக்காமல் இருந்தாலுமே கண்டிப்பாக ஜெயிக்க மாட்டாங்க. ஜெயிக்காமல் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க கருத்துக்கள் ஜெயிக்கும் மக்கள் இடையில். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ஜெயிச்சவங்க இடையில் வந்து ஒரு பேசும் பொருளாகி கண்டிப்பாக செயல்படுத்த வைக்க நிறைய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் ஓட்டு போட்டவங்க வந்து நீங்கள் வேஸ்ட்டாக போகிற ஓட்டுகளை வந்து இந்த மாதிரியான கருத்துக்களை தேடி ஓட்டு போட்டிங்கன்னா அந்த உங்களோட ஓட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த கருத்துக்கு வந்து மதிப்பு கொடுத்து அவங்க ஜெயிக்காமல் இருந்தாலுமே ஜெயிச்சவங்க பார்த்து செயல்படுத்த வைக்கிற அளவுக்கு அவங்களோட ஓட்டுக்களுக்கு வந்து வேல்யூ இருக்குது. ஸோ இந்த ஓட்டுக்களை வந்து ஜெயிச்சவங்களாம் கூட இந்த மாதிரி கருத்துக்கள் செயல்படுத்த வைக்கும் அந்த ஓட்டுக்கள், அந்த சின்ன ஓட்டுக்கள், நோட்டாக்கு போடுற ஓட்டுக்கள். ஸோ இந்த மாதிரி இனிமேலாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷன் இருந்தால் வந்து பார்த்திங்கன்னா நோட்டாக்கு போடுற ஓட்டுக்கள் வந்து இந்த மாதிரி அவங்க ஏரியாவில் இருக்கக்கூடிய சமூக ஆர்வலர் அவங்க தொழில் நிற்கிறவங்கள பார்த்து உங்கள் கருத்தை கேட்டு ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக அவங்க ஜெயிக்காமல் இருந்தாலுமே உங்கள் ஓட்டு மூலமாக அந்த கருத்துக்கு வேலையாகி அதை வந்து ஜெயிச்சவங்க பார்த்து செயல்படுத்த வைக்கிற அளவுக்கு வந்து உங்கள் ஓட்டு அதை மாற்றும். ஸோ இனிமேலாவது அது பண்ணுங்கள், இந்த கருத்தை புரிஞ்சு செயல்படுத்துங்க. நன்றி, வணக்கம். இப்படிக்கு பரத் கிஷோர், அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் ரியல் எஸ்டேட்ஸ், கோயம்புத்தூர் மற்றும் மனித மேம்பாட்டு நிபுணர் மற்றும் சமூக திட்டமிடல் நம்பர். நன்றி, வணக்கம்.